Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆகஸ்ட் 2024 டைப்ரைட்டிங் எக்ஸாம் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நமக்கு சீனியர் 3rd பேட்ச்க்கு क्वेश्चन எப்படி வந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தமிழ் சீனியர் அப்படின்றதுக்கு 3rd பேட்ச்ல வந்த क्वेश्चंस தான் இது. இந்த क्वेश्चனை பாருங்க. இது ரொம்ப ஈஸியாவே தான் இருக்கு. நல்லா பிராக்டீஸ் பண்ணிருந்தீங்க அப்படினா இத ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு. தமிழ் சீனியருக்கு ஸ்டேட்மென்ட் பாருங்க. கரெக்ட்டா 3 லைனுக்கு ஒரு லைன் தான் கொடுத்திருக்காங்க. அப்போ 3க்கு 1 சென்டர் தான் அதனுடைய மீனிங். இது சென்டர் பண்ண நம்ம பிராக்டீஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஈஸியா தான் இருக்கு. லெட்டருமே கொஞ்சம் பரவலாம இருக்கு. டிரான்ஸ்லேட் ரொம்ப கம்மியா இருக்கு. லைன்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இத குறிப்பிட்ட டைம்க்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். இது நல்லா அடிச்சிருந்தோம் அப்படினா கண்டிப்பா 60 மார்க் இதிலேயே நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் லெட்டர் கொடுத்திருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. சோ இதுமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. இதிலமே 40 மார்க் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. டிரான்ஸ்லேட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இது 3rd பேட்ச்ல வந்த இங்கிலீஷ் சீனியருக்குரிய क्वेश्चन. இது 3க்கு 1 சென்டர் தான் கொடுத்திருக்காங்க. அடுத்தடுத்த டிக்லயே அடிக்கலாம். ஹாஃப் டிக் கிடையாது. இதுவுமே மேட்டர் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதிலமே டிரான்ஸ்லேட் கொஞ்சம் கம்மி, லெட்டர்லாம் கொஞ்சம் கிளியரா தான் இருக்கு. மேல இருக்க லெட்டர் அத டைட்டில்ல கொடுத்திருக்க லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து புரியல அப்படினு சொல்லி சொன்னாங்க. சோ அந்த லெட்டர் கொஞ்சம் கிளியரா இருந்தா நல்லா இருந்திருக்கும். சோ இதுல 60 மார்க்குக்கு 50 மார்க் கண்டிப்பா எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நல்லா டைப் பண்ணிருந்தாங்கன்னா. அதுக்கு அப்புறம் லெட்டர் பாருங்க. இவங்களுக்கு இங்கிலீஷ்லயுமே கவர்மெண்ட் ஆர்டர் தான் கொடுத்திருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஆர்டர்ல லெட்டர்ஸ்லாம் சில இடங்கள்ல சில வேர்ட்ஸ்க்கு புரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ லெட்டர் கொஞ்சம் புரியுற மாதிரி கொடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சோ இதுவே கொஞ்சம் புரிஞ்சு அடிச்சிருந்தா மட்டும் தான் அதுல மார்க் எடுக்க முடியும். அதுக்கு அப்புறம் சீனியருக்கு வந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் क्वेश्चंस இது. இந்த क्वेश्चनல எல்லாமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. அடிக்கடி கேப்ஸ், நம்பர்ஸ் இதெல்லாம் இதுவரை வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த சீனியர் ஸ்பீட்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஓகே फ्रेंड्स, சீனியருக்கு வந்த 3rd क्वेश्चंस பத்தி பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் 4th பேட்ச்க்கு क्वेश्चन எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.